ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 12/5/2026 மே மாதத்திலே செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 29வது நாள். இன்றைக்கு உத்தராயண புண்ணிய காலத்திலே, வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே, மேஷ மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையின் தசமி திதி காலையில 10:36 வரைக்கும். இந்த தசமி திதியில ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படின்னு வைத்துக் கொண்டீர்களால் நல்ல பண வரவு கிடைக்கும். இன்னைக்கு அந்த 10:36க்கு அப்புறம் ஏகாதசி வந்துடும். விரதம் இருப்பதற்கான விஷயங்கள் உண்டு. பூரட்டாதி என்கிற நட்சத்திரம் 9:36 வரை மாலை வரை இருக்கும். உத்திரட்டாதி பின்பு வந்துவிடும். இந்த கல்வி, வேலை, திருமணம், வியாபாரம் இதெல்லாம் தடைபட்டு இருக்கு சார், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னீங்கன்னா, முருகப்பெருமானை நீங்கள் வணங்குவது ரொம்ப நல்லது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அவசியம் அந்த சண்முக கவசம், கந்த கவசம், முருகாற்றுப்படை, முருகா எனும் நாமம் இதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு இந்த தடைகள் எல்லாம் விலகி நல்ல முன்னேற்றங்கள் வாழ்விலே கிடைக்கும். இன்னைக்கு நல்ல நேரம் காலையில் 7லேருந்து 8 மணி வரைக்கும், சாயங்காலத்துல 10லேருந்து 11 மணி வரைக்கும். ராகு காலம் 3:04, யமகண்டம் 9:10, குளிய நேரம் 12:01. வடக்கு பக்கம் செல்லுபவர்களுக்கு பாலை பரிகாரமாய் உண்டு செல்வது நல்லது. மேஷ லக்னத்திலே ஒரு 25 வினாழிகள் சூரியன் இருப்பார். 5:54க்கு சூரியனின் உதய நேரம். மகம் மற்றும் பூரமான சிம்ம ராசியிலே சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். சூரியன் உச்சப்பட்டு செவ்வாய் ஆட்சி கொண்டு மேஷராசியிலே அமர்கிறார். புதன் சுக்கிரன் ஆட்சியுடன் சேர்ந்து ரிஷபராசியிலே அமர்கிறார். குரு மிதுன ராசியிலும், சிம்ம ராசியிலே கேதுவும், கும்பராசியிலே ராகுவும், சனி பகவான் மீன ராசியிலே அமைகிற இந்த நாள் அமைகிறது. ஒரு ராசிக்கும் பலன் பார்க்கிறோம். கும்பராசி நண்பர்களே, உங்க ராசிக்குள்ளர குருவின் சாரத்திலே செல்லக்கூடிய சந்திரனை குருவே பார்க்கக்கூடிய சூழ்நிலையினாலே மனதிலே சுகங்கள் உண்டு. கலத்தரத்திலே நல்ல அந்யோன்யமும் அன்பும் உண்டாகும். ஒருத்தருக்கு புரிதல் என்கிற விஷயங்கள் நடக்கும். அதனால திருப்திகரமான வாழ்க்கை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.